இவ்வளோ பெரிய அரசியல் மாநாடு நடத்தும் பொழுது குறைச்சலாக ஒரு மணி நேரமாவது விஜய் பேசினா தான் நல்லா இருந்திருக்கும். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆளுங்கட்சி எப்பவுமே புதுசாக ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பித்து வர்றாரு, அவருடைய படம் வருதுன்னா முடிந்த அளவுக்கு அந்த படத்துக்கு என்னெல்லாம் தடை ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. இப்போ இங்கே விஜய் இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கார், இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஒரு முக்கியமானவராக இருக்கார். அவர் எப்போ ஒரு வெற்றி பட ஹீரோவாக மாறினாரோ சுற்றி அவருக்கு ஒரு மன்னருக்கு செய்கிற எல்லா பணிவிடைகளையும் செய்வதற்கு ஒரு கூட்டம் வந்துடும். இன்னும் இருக்குமா 2வது மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நடிகராக தான் விஜய் இருக்காரா? காந்த மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தணன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேசப்பட்ட ஒரு விஷயம், விஜய் அவர்களோட மதுரை மாநாடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் பேசுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாநாட்டில் இருந்த ஃபயர் 2வது மாநாட்டில் இல்லை, திரும்பியும் ரிப்போர்ட்டோட பேச்சு தான் அவர் பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் பேசின அந்த விமர்சனங்கள் சிஎம் பிஎம் எல்லாம் பேசிட்டு போயிட்டாரு அப்படின்றதும் போயிட்டுருக்கு. எப்படி நடந்து முடிஞ்சிச்சு மாநாடு? அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுபடி சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு. பார்வையாளராகிய நமக்கு நிறைய கருத்துக்கள் உண்டு அதில். இப்போ அது தாவேக்கா மாநாடு, தாவேக்கா தொண்டர்களுக்கு அது எழுச்சி மாநாடாக இருந்துச்சாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கும்போது அது அவங்க எல்லாருக்குமே ஒரு திருப்தியான மாநாடாக இருந்துருச்சு. ஆனாலும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விமர்சனம்னு ஒன்று இருக்கும். அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அதை விட்டார், இதை விட்டாருன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் 2வது மாநாடு தான் இது. கட்சி ஆரம்பித்தே ரொம்ப குறைவான மாதங்கள் தான் ஆகுது, வருடங்கள்னே வச்சிங்களேன். இப்போ தான் ஒன்றுனா கற்றுக்கணும். இப்போ முதல் மாநாட்டில் அவர் பேசினதை விட 2வது மாநாட்டில் கொஞ்சம் விவரமாக பேசிட்டாரு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் மாநாட்டில் பேசுவதற்கு கொஞ்சம் திணறினார் இருக்கிறது உண்மை. சில இடங்களில் மறந்து போய் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக அந்த போடியத்துலேருந்து இறங்கி வேற ஒரு இடத்துல நின்று மறுபடி போய் அதுமாரி ஏதோ மேனேஜ் பண்ணார். பட் இந்த முறை அவர் என்ன நினச்சாரோ அதை கரெக்டாக பேசி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முன்னேற்றம் தான் இது. இன்னொன்று மக்கள் எதிர்பார்த்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு மாநாட்டில் பேசினாரோ ஓகே, 2வது மாநாட்டில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார்னு பார்த்தா திரும்பியும் அந்த குறிப்பிட்ட நேரத்துலேயே பேசிட்டு போயிட்டாரு, கம்மியாக பேசிட்டாரு, எதுக்கு தான் மாநாடு நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் விமர்சனம் போயிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அவர் இன்னும் கொஞ்சம் பேசணுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இன்னொன்று பொதுவாக ஒரு மாநாடுன்னா அந்த மாநாட்டில் ஒரு 10 பேர் பேசுவாங்க. 10 பேரும் ஒரு half an hour எடுத்துக்கிட்டால் கூட கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வெளியூர்லேருந்து எந்தெந்த ஊர்லேருந்தோ வர்றாங்க, அவங்களுக்கு என்னென்னா குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கணும்னு நினச்சி வந்திருப்பாங்க. ஆனால் எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு பேசி முடிச்சிட்டாங்க. கடைசியாக பேச வந்த விஜயே கிட்டத்தட்ட ஒரு 33 நிமிஷம் பேசுனதாக சொல்கிறாங்க. இந்த 33 நிமிஷம் போதாது தான். நீங்கள் இவ்வளோ பெரிய அரசியல் மாநாடு நடத்தும் பொழுது குறைச்சலாக ஒரு மணி நேரமாவது விஜய் பேசினா தான் நல்லா இருந்திருக்கும். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் உள்வாங்கிட்டு பேசுகிறார். இப்போ ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு மனப்பாடம் பண்ணி அங்கே ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ தூரம் நான் ஸ்டாப்பாக நம்மளால் பேச முடியும்னு ஒரு கணக்கு ஒன்று வச்சுருப்பார்ல, நினைவாற்றல்ங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ 1 மணி நேரம் பேசுவதற்கான நினைவாற்றல் அவர்கிட்ட ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம். அதனால் சரி நம்மளால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அது வரைக்கும் பேசுவோம்னு நினச்சி பேசியிருக்காரு. பட் நான் நீண்ட காலமாக சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே இங்கே பெரிய சொற்பொழிவாளர்கள்லாம் கிடையாது. எம்ஜிஆர் என்ன மிகப்பெரிய சொற்பொழிவாளராக, காமராஜர் மிகப்பெரிய சொற்பொழிவாளராக, அதெல்லாம் கிடையாது. அவங்க மக்களை விரும்புகிற இடத்துல இருந்தாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் எவ்வளவு பேச முடியும்? பேச முடியாத சூழ்நிலையில் கையில் குறிப்புகளை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பார்த்து கூட படிக்கலாம். உங்கள் கருத்து தானே அது. ஸோ அதனால் அதை ஒரு வெட்கப்பட்டு ஐயோ இவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படியே இந்த மீட்டிங்கை குறைவாக முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் கூட இதை ஒரு கடைபிடிக்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, விஜய் நன்றியை மறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, விஜயகாந்த் சார் விஷயத்தில் சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயே என்ன பேசியிருக்காருன்னா, விஜயகாந்த் அண்ணன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? மதுரையில் நீங்கள் விஜயகாந்தை பேசாமல் இறங்க முடியாது. ஏன்னா மதுரை அவருடைய மண், அங்கே பிறந்து வளர்ந்தவர் அவர், அங்கே பெரும் மதிப்பை கொண்டவர் அவர். அப்போ மதுரை மண்ணில் விஜயகாந்தை பேசுவது சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும்னு தான் விஜய் அங்கே பேசுகிறாரு. நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னா, விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவர் ஒரு முறை கூட இவர் பார்க்கலையேங்கிறதுனால தான் நான் நன்றி மறந்த விஜய்னு ஏற்கனவே பேசியிருந்தேன்.
அதற்கப்புறம் அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு நடுவில் அவர் வந்து விஜயகாந்த அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தார். கூட்டத்தில் எவனோ செருப்பெல்லாம் வீசினா அது எதையுமே பெருசாக பொருட்படுத்தாமல் அவர் போனார். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவர் வந்து என்ன ஒரு தவறு செஞ்சாரோ அந்த தவறை அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவர் சரி பண்ணிட்டார். திரையுலகத்திலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட பலர் வராமல் போனால் கூட விஜய் வந்தார்ல, அப்போது அதற்கு முன்னால் இருந்த சின்ன சின்ன வருத்தங்களை அவர் சரி பண்ணிட்டாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநாடுக்கு வந்த தொண்டர்கள் வந்திருந்தாங்க. வந்து முடிச்சுட்டு விஜய் வந்து ரேம்ப் வாக் பண்ணி முடிச்சதுலேயே பாதி பேர் திரும்பி போயிட்டாங்க. அவங்க வந்து ரசிகர்களாக வந்தாங்களா இல்லை தொண்டர்களாக வந்தாங்களா? ரசிகர்கள் தானே தொண்டர்கள், தொண்டர்கள் தானே ரசிகர்கள். ஆனால் அந்த ரசிக மனப்பான்மையிலேருந்து அவங்க இன்னும் மாறலை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது, ஒரு அடிப்படை ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அது எதுவுமே அங்கே இருந்தது மாதிரி நமக்கு தெரியல. என்னென்னா ஒரே கச்சா முச்சா நான் அவரை பார்த்தா போதும், எது மேலேயாவது ஏறிட்டு பார்ப்பேன், எதிலையாவது பிடிச்சிட்டு தூங்குவேன் அப்படின்லாம் அவங்க ஆர்வத்தோடு வந்தது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான அடையாளம் இல்லை. அதை வந்து அவங்க நிறையா மாற்ற வேண்டியது இருக்குது. அவங்களாம் மாறணும். அது மாறுறதுக்கு உடனே எல்லாம் நடக்காது அது. ஏன்னா அவன் வந்து அவருடைய சினிமாவை பார்த்து விசிலடித்து வந்த கூட்டம் அது. அது மாறணும்னா இவங்க நிறைய பாடம் எடுக்கணும். முதல்ல அவங்கள உட்கார வச்சு நிறைய பாடம் எடுக்கணும், நிறைய பேசணும். அதற்கு இன்னும் நிறைய தலைவர்களை அவங்க உள்ளே கொண்டு வந்தால் அவங்களெல்லாம் பேச வைக்கணும். அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து அவங்க கேட்கணும். இதுக்கப்புறம் தான் அந்த மாற்றம் நிகழும். அது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அங்கே வந்தது தொண்டர்களா ரசிகர்களான்னா ரசிகர்கள் தான். அப்போ இன்னும் இருக்குமா 2வது மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நடிகராக தான் விஜய் இருக்காரா? அதில் என்ன தப்புங்கிறேன் நான். நடிப்பு என்ன கேவலமான தொழிலா என்ன? நடிப்பு தானே அது. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிறாங்க. அவர் நடிப்பையும் ஒரு தொழிலாக வச்சுருக்கிறார். நீங்கள் நடிகன் தானே அப்படின்னு பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் அவ்வளோ தூரம் பேசிட்டு போகிறார். அரசியல்வாதிகளில் எல்லாருமே அறிவாளிகளும் கிடையாது, நடிகர்கள் எல்லாரும் முட்டாளும் கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டு போகிறாருன்னா, தொடர்ந்து இந்த அசிங்கமான ஒரு பார்வையை சினிமாக்காரர்கள் மேலே வைக்கிறத கோபம் தான் அவர் அப்படி பேச வைக்குது. அதனால் இவங்க ரசிகர்களாக தான் இருக்க போகிறாங்களா அப்படின்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் மாறணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பேசும்பொழுது அவருக்கு ஒரு வருத்தம் வருது இல்லை, அது வராதபடிக்கு அவர் வேறு வழி இல்லை. பட் இங்கே அந்த பேச்சு குறையணும். ஏன்னா எல்லாமே இங்கே ஒரு தொழில் தான். இப்போ அரசியலுக்கு வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் வர்றான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் வர்றான், ஊரில் இருக்கிற மொத்த ஐக்கியத்தனம் பண்ணுறவன்லாம் அங்கே வந்து பதவியில் இருக்கான். அப்போ ஒரு நடிகன் வர்றதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ அதனால் நம்ம அப்படி பேச வேண்டாம். நடிகன் தானேங்கிற ஒரு பார்வையில் பேச வேண்டாம்னு சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் பேசின அந்த வார்த்தை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றது ஒரு வாட்டி சொல்லலை, அவர் நிறைய வாட்டி அதை மென்ஷன் பண்ணார். ஏன் பாஜகவையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அவர் வந்து உதயநிதியோடைய நண்பர். அவர் இப்போ முதல்வரை வந்து வீட்டில் போய் பார்க்கும்பொழுது அங்கிள் தான் அவர் கூப்பிட்ருப்பார். ஸோ அதை தான் இங்கே வந்து மேடையில் சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஃபன்னுக்காக அப்படி சொல்கிறாரு. ஆனால் கட்டாயமாக முதல்வரை மாண்புமிகு முதல்வர் தான் சொல்லியிருக்கணும், பிரதமரை மாண்புமிகு பிரதமர் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அரசியல் மேடைகளில் இந்த நாகரிகங்கள் எல்லா கட்சியினராலும் கடைபிடிக்கப்படுதுன்னா இல்லை. இதே விமர்சனம் பண்ணுற பல பேர் வந்து மேடைகளில் அநாகரிகமாக நடந்திருக்காங்க. பல மேடைகளில் நான் பார்த்துருக்கேன், நான் கேட்டிருக்கேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவரையோ, ஒரு ஆளுங்கட்சி தலைவரையோ, ஒரு ஆளுங்கட்சி முதல்வரையோ எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் பேசும்பொழுது மிக மிக கேவலமாலாம் பேசியிருக்காங்க. தலைவர்களே அப்படிலாம் பேசியிருக்காங்க. அப்போ விஜய் பேசுனது ஒன்றும் பெரிய தேச குற்றமெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அவர் அங்கே வந்து ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாரு, அதை ஒரு ஃபன்னோட வைக்கணும்னு நினைக்கிறாரு, அப்படி வச்சுட்டாரு, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் கருத முடியாது. இன்னொன்று, இவர் இப்படி பேசுனதை வச்சு அவருக்கு வந்து இப்போ ஜனநாயகன் படம் முடிஞ்சிருக்கு, தேட்டர்ஸ் கிடைக்குமா அப்படின்றதே ஒரு டவுட்டில் தான் இருக்குது. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்க, அது கிடைக்குமான்றதே இப்போ படம் வருமானன்றதே ஒரு டவுட்டில் இருக்குல்ல சார்? இல்லை, ஜனநாயகன் படத்தை ரெட் ஜெயிண்ட் வாங்கலை. ஜனநாயகன் படம் இன்னும் வந்து யார் வாங்க போகிறாங்க, யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிறதெல்லாம் இன்னும் முடிவாகலை. ஆனால் கட்டாயமாக அந்த படம் வரும்பொழுது ஒரு சின்ன பிரச்சனையை கொடுப்பாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி வந்து எப்போவுமே புதுசாக ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பித்து வர்றாரு, அவருடைய படம் வருதுன்னா முடிந்த அளவுக்கு அந்த படத்துக்கு என்னெல்லாம் தடை ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் மனித இயல்பு தானேங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா உடனே அப்படியே புனிதவராக மாறிடுவீங்களா, புத்தராக மாறிடுவீங்களா? கிடையாது. இல்லை, உங்களுக்கான அடிப்படை கோபம், பொறாமை, வன்மம், வஞ்சம் எல்லாம் ஒருத்தன்ட்ட இருக்கும்ல. விஜய்கிட்டையும் இருக்கும், ஸ்டாலின்கிட்டையும் இருக்கும். அதை வந்து நம்ம இருக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. அப்போ இதை முறியடித்து எப்படி அவங்க தியேட்டருக்கு வர்றாங்க, அது எவ்வளோ பெரிய வெற்றியை காமிக்க போகிறாங்கங்கிறது தான் அதில் இருக்கிற முக்கியமான கேள்வியாக இருக்குது.
கட்டாயமாக அந்த அந்த ரிலீஸ் நேரத்தில் பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டேஜில் பேசிட்டாரு, நிறைய விஷயங்கள் பேசினாரு. அந்த 30 நிமிடமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொன்னார். பழைய விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த முஸ்லீம்களை ஒதுக்குற விஷயம் அப்படின்றது ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தார். பழைய விஷயம்லாம் பேசின இவர் இப்போ ரீசெண்டாக நடந்த கவின் கொலை வழக்கை பற்றிலாம் பேசலை, எதனால் அந்த விஷயங்களெல்லாம் பேசலை அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நடிகர் தாடி பாலாஜி அவர்களும் சொல்லியிருந்தார். இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார், உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்டேருந்து உங்களை முதல்ல காப்பாற்றணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தார். அது எதனால் சொல்லியிருப்பார் சார்? எல்லா கட்சியிலையும் ஒரு தலைவரை சுற்றி 10 பேர் இருப்பான். நீங்கள் அந்த 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 தடையை உடைச்சிட்டு நீங்கள் உள்ளே போக முடியாது. இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, கூட சசிகலான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? எத்தனை வருஷம் அவங்க நிழல் மாதிரியே இருந்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு கருவியாக அவங்க அங்கே இருந்தாங்க. அத்தனை அமைச்சர்களும் சின்னம்மான்னு காலில் விழுந்து கும்பிடலையா என்ன? அப்போ ஒரு தலைவர் இருந்தாருன்னா அவரை சுற்றி 4 பேர் 10 பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த கூட்டத்தை உடைச்சிட்டு உள்ளே போகவே முடியாது. தாடி பாலாஜியுடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஒரு பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை இவங்க விஜயை சந்திக்கவே விட மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு எரிச்சலில் சில விஷயங்களை அவர் பேசுகிறாரு. விஜய்க்கே ஒரு கருத்து இருக்குது, என்னென்னா நம்ம கட்சியை சினிமாக்காரன் கட்சின்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ தாடி பாலாஜிக்கும் இன்னும் வர்றவங்களுக்கெல்லாம், சினிமாவிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பதவி கொடுத்தோம்னா பிராண்ட் பண்ணிவிடுவாங்க. இது சினிமா கட்சி, இங்கே வர்றவங்கலாம் குடிச்சிட்டு வர்ற ரசிகர்கள், இவன் கூத்தடிப்பான், விசில் அடித்தா கொஞ்சம் கூட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னா அவர் யோசிப்பார்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தாடி பாலாஜி போன்றவர்களுக்கு அங்கே இடம் கிடையாது. அப்போ இந்த புலம்பல்களை அவர் எங்கே போய் வைப்பார்? இப்படி தான் எதையாவது சொல்லி வைக்கணும். ஆனால் அவர் சொன்னதில் ஒரு கருத்தை நான் உடன்படுறேன். என்னென்னா, பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பேசாமல் ஏன் கடந்து போகிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, சொல்கிற ஆளை பக்கத்தில் வச்சிங்கன்னு அவர் கேட்குறாரு. அது நியாயமான கேள்வி தான். இப்போ நீங்கள் கவின் கேட்குறீங்க, கவின் கொலை வழக்கை பற்றி அவர் ஏன் பேசலை, கவின் கொலையை பற்றி ஏன் பேசலைன்னா அது பின்னால் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா கொன்றவர் ஒரு மிகப்பெரிய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார். இப்போ இந்த கொலையை நீங்கள் கண்டிச்சிங்கன்னா அந்த சமூகத்தின் எதிர்ப்பு நீங்கள் சம்பாரிச்சுப்பீங்க. அப்போ இது தேவையில்லாத வேலை. நமக்கு கண்டுக்காமலே போயிட்டோம்னா இந்த சமூகத்தின் வாக்கும் கிடைக்கும், இந்த சமூகத்தின் வாக்கும் கிடைக்கும். என்றைக்கு நீங்கள் நாய் வேஷம் போட்டிங்களோ குறைச்சி தான் ஆகணும். இங்கே நான் சாதி மதம் இதை எதுவுமே பார்க்க மாட்டேன், நீதி தான் எனக்கு முக்கியம், எல்லாரும் ஒன்று தான் அப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா ஓட்டு வாங்க முடியாது. அதனால தான் விஜய் கவனமாக அதை கடந்து போகிறார். கவனமாக கடந்து போகிறார் அந்த ஒரு விஷயத்தை. ஆக மொத்தமாக அவரை வழி நடத்துகிறவங்க எந்த ஒரு நோக்கத்துலேயும் விஜயெல்லாம் வழி நடத்த முடியாதுங்க. அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அங்கே அவரோட இருக்கணும். நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னா அவங்கள அவர் வச்சுக்க மாட்டார், அவ்வளோதான். ஏன்னா பொதுவாக இங்கே என்ன மனப்பான்மை, பெரிய நடிகர்கள், அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இன்னும் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கும் பொழுது நாம் சொல்வதை கேட்கக்கூடிய சர்வெண்ட்டு தான் இவங்கன்னு தான் கூட கொஞ்சம் பேரை வச்சுருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் தலைவர்களை பக்கத்தில் வச்சுட்டு, இப்போ கலைஞர் இருந்தார், கூட நெடுஞ்செழியன், பாவு சண்முகம், இன்னும் பல பேர் அவர் கூட இருந்தாங்க. அப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஒரு கலந்தாலோசனை பண்ணுவார் அவர், அவங்கள மதித்தார். அப்படியே அவங்க இந்த பக்கம் வரும்பொழுது, ஜெயலலிதா அம்மாட்ட வரும்பொழுது அவங்க யாரையுமே மதிக்கலை. அவங்க சொல்கிறத கேட்குற ஒரு கருவியை தான் அவங்களெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போது சிலருக்கு தான் சிலர் மீது இருக்கிற மரியாதை கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ இங்கே விஜய் இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கார், இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஒரு முக்கியமானவராக இருக்கார். அவர் எப்போ ஒரு வெற்றி பட ஹீரோவாக மாறினாரோ சுற்றி அவருக்கு ஒரு மன்னருக்கு செய்கிற எல்லா பணிவிடைகளையும் செய்வதற்கு ஒரு கூட்டம் வந்துடும். அப்போ அவர் எனக்கு நீங்கள் நான் சொல்கிறத கேட்குற ஆளாக இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் எல்லாரையும் வச்சுருப்பார். அப்போ அவங்க போய் கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. சார், அதே போல் இப்போது விஜயகாந்த் சாரை பற்றி அவர் ஸ்டேஜில் பேசிட்டாருன்றதே ஒரு பக்கம் நல்லபடியாக போனாலும், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் சாரோட சப்போர்ட்டையும் அவர் எடுக்க பார்க்குறாரு அப்படின்றது தான் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ விஜயகாந்துக்குன்னு ஒரு கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவங்களுக்கே கட்சி இருக்குது, அது இயங்கிட்டு தானே இருக்குது. விஜயகாந்தினுடைய மனைவியை விட முக்கியமான இடத்துல விஜய் இருப்பார். அப்போ சும்மா ஒரு அலங்கார வார்த்தைகளை பேசி அந்த கூட்டத்தை இழுத்துட்டு போயிட முடியுமா? முடியாதில்ல. அவருக்கு அங்கே இது மதுரை மண், அவர் பிறந்த மண், அங்கே அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறாரு, பேசுகிறார். அதை ஓட்டாக நினச்சி பேசினாருங்கிறது நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டாம். பட் நீங்கள் சொல்வதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது. கொஞ்சம் ஆக்சலேஷன் மைண்டில் இருக்கிற விஜயகாந்த் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கே தான் பெரிய க்ரௌடு இருக்குது, இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவார், கொஞ்சம் இங்கே போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நினச்சி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு வேணால் ஒரு வலையை வீசியிருக்கலாம். ஆனால் ஒரே அடியாக மொத்த கூட்டத்தையும்
வாரி வழித்து எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் பற்றியும் விஜய் நடத்தின மாநாடு பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.